ஹாய்ங்க, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வெள்ளை காராமணி சுண்டல் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வெள்ளை காராமணி சுண்டல் செய்கிறதுக்கு 1 கப் அளவு வெள்ளை காராமணி எடுத்துருக்குறோம். வறுத்து அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ரெட் சில்லி, பெருங்காயப்பொடி கொஞ்சம். இது 3ஐயும் ட்ரை கடாயில் வறுத்துட்டு பொடி செஞ்சு வச்சுக்கணும். தாளிசம் பண்ணுறதுக்கு கடுகு, உடைச்ச உளுந்து, கறி லீவ்ஸ், இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது ஒயிட் காராமணி, வெள்ளை காராமணி. இது 8 hours ஊற வச்சு வச்சிருக்கிறோம். ட்ரை கடாயில் பொட்டுக்கடலையை வறுத்துருக்குறோம், ரெட் சில்லியும் வறுத்துருக்குறோம். வறுத்து தட்டினதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி 1 பிஞ்ச் போட்டிருக்கிறோம். இப்போ இதை மிக்சியில் நல்லா பவுடராக்கி வச்சுக்கணும். வெள்ளை காராமணி உப்பு போட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துருக்குறோம். பொடி பொட்டுக்கடலை, ரெட் சில்லி, பெருங்காயம் ட்ரை கடாயில் வறுத்து பொடியாக்கி வச்சுருக்குறோம். இப்போ வெள்ளை காராமணி சுண்டல் தாளிசம் பண்ண போகிறோம். கடுகு, உளுந்து, கறி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி, வறுத்து வச்சிருந்த பொடி, வறுத்து பிரிச்ச பொடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்டி சுண்டல் ரெடிங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.